ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐஎஸ்ஓ அண்ட் ஜெட். ஓகே, இது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா ஐஎஸ்ஓனா என்னங்கிற டெர்மினாலஜி நான் சொல்கிறேன். ஐஎஸ்ஓங்கிறது பேசிக்காக வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இனிஷியலாக 9000 பண்ணுவாங்க, 9Kன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ 9000 நிறையா கடையில் மேனுஃபேக்சரிங் போர்டிலலாம் பார்த்துருப்பீங்க. 27,000, 42,000 ஒரு இது இருக்குது, கேட்டகரி இருக்குது. இப்போ ஜெட்டுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ்க்காக ஒரு சர்டிஃபிகேஷன், குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதுக்கு பேர் தான் வந்து செட்டுங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட். அப்படின்னா என்னங்க ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்? ஐஎஸ்ஓவும் டிஃபெக்ட் எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பார்க்குறான். இவனும் இதான். இதில் என்ன ஒரே அட்வான்டேஜ்னா கவர்மெண்ட்டோட பேக்கிங் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்ஓன்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு வேணால் அக்ராஸ் இதில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால. ஸோ இப்போ கம்பெனி ஒரு ரெகனைஸ்ட் கம்பெனி அக்ராஸ், நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, அதோட இது வந்துட்டு பிரான்ச்சஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, இல்லை சர்வீஸை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஐஎஸ்ஓ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா, நான் வெறும்னா இந்தியாவில் தான் பண்ண போகிறேன். இந்தியாவில் என்ன பண்ண போகிறேன், நான் இந்தியாவில் வந்துட்டு எனக்கு வந்து இந்தியனோட சப்சிடியோட பண்ணணும் அப்படின்னா ஜெட் சர்டிஃபிகேஷன் போகிறது நல்லது. ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு என்ன இருக்கும், ஐஎஸ்ஓ நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓன்னு ஒரு இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா ரேஞ்ச் ஆஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறும் செக்யூரிட்டி ஐடிக்கு இருக்குது, எல்லா டொமைன்ஸ்க்கும் இருக்குது. சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இருக்குது, ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு இருக்குது, அதே மாதிரி ஸ்கூலுக்கு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட இது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 9000, 27,000 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த நம்பரோட வருங்க. சரிங்களா? இப்போ ஜெட்டுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரி தான் வச்சுருக்கான். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெட் எதுக்கு யாருக்குன்னா இந்த சர்வீசஸ்க்கு ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணலை. அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதெல்லாம் வெறும்னா வந்துட்டு இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட், ஹீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஃப்ரம் அ மேனுஃபேக்சரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? இப்போ மேனுஃபேக்சரிங்கில் பார்க்கும்போது 3 சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கான். ஒன்று வந்துட்டு பிரான்ஸு அப்படிங்கிறான், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில்வர், மூணாவது வந்துட்டு கோல்டுன்னு. இந்த 3 சர்டிஃபிகேஷன் இதுதான் வந்துட்டு அவன் ஸ்கீம்ஸ் தான் வச்சுருக்கான். ஓகேங்களா? இப்போ காஸ்டிங் வருவோம். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஐஎஸ்ஓக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும் அப்படின்னாலே உங்களுக்கு 30,000 75,000 காஸ்ட் வரும். ஆனால் இதில் எதுலையுமே சப்சிடி கவர்மெண்ட் தர மாட்டான். நம்ம தான் எடுத்துக்கணும், நம்ம தான் பண்ணணும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் ஜெட்டுக்கு க்ரைட்டீரியா என்னன்னா நீங்கள் எம்எஸ்எம்இல வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். என் கம்பெனி வந்து இந்த மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக்கிங்னு பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் அவன் வந்துட்டு பிரான்ஸுக்கு வந்து 10,000, சில்வருக்கு 40,000, கோல்டுக்கு 90,000 சர்டிஃபிகேஷன் காஸ்ட்டு நிர்ணயிச்சிருக்கான். இது கவர்மெண்ட்டோட ஃபீஸு. இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா 80%, ஓகே, 60% ஆர் 50% வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ மினிமம் 50% உங்களுக்கு வந்து ரீஃபண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 10,000 5,000 ரீஃபண்ட் வந்துடும். இது ஐஎஸ்ஓல ஒரு பைசா ரீஃபண்ட் கிடையாது. சரிங்களா? இன்னொரு அட்வான்டேஜ் ஆஃப் ஜெட்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபீமேல் ஆண்டர்பிரனர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணால் 100% சப்சிடி தரான். ஸோ இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸ் இன் ஜெட். சரி, இப்போ எந்த இடத்துல வந்து மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஐஎஸ்ஓங்கும் போது என்ன இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு இந்த எம்என்சிஸ் நான் சொன்ன மாதிரி ஃபாரின் பையர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ரெகனைஸ்டு பாஸ்போர்ட் மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஜெட்டுங்கிறது வந்து இல்லைப்பா, எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் தான் வச்சுருக்கேன், சின்னதாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா ஜெட் வாங்குறதே போதுமானது. சரியா? இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் டைம் முக்கியம். ஒன்று காஸ்ட்டு சொல்லிட்டேன், ரெண்டாவது டைமு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓக்கு டிப்பிக்கலாக 6 to 12 months டைம் ஃப்ரேம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 months தான் வந்துட்டு நீங்கள் ஜெட்டுக்கு நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் என்ன சைக்கிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்ஓவில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு இட் கோஸ் த்ரூ அ டிஃப்ரெண்ட் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆடிட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ஆடிட், ஸ்டேஜ் 2 ஆடிட், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்விலன்ஸ் ஆடிட் பண்ணணும், அப்புறம் ஆனுவல் ஆடிட் பண்ணணும், இன்டர்னல் ஆடிட், பீரியாடிக் ஆடிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட வேலிடேஷன் வந்துட்டு 3 years ரீசர்டிஃபிகேஷன் சைக்கிள் பண்ணணும் ஐஎஸ்ஓக்கு. ஜெட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் வந்து 3 years எடுத்துகிட்டு கொடுத்துட்றான். அதாவது டு அப்கிரேட் ஃப்ரம் ஒரு இதில் இப்போ பிரான்ஸ் எடுத்தீங்கன்னா பிரான்ஸுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அன்னையிலேருந்து
சிலருக்கு போகிறதுக்கு 3 வருஷம் கொடுக்குறோம், டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம், விச் இஸ் குட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஐஎஸ்ஓ அண்ட் ஜெட். எப்படி சூஸ் பண்ணலாம்? நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு ஆண்டர்பனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கீங்கன்னா, நான் இந்தியாவில் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வில் ரெக்கமெண்ட் ஃபார் ஜெட். ஐஎஸ்ஓ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா ட்ரிவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் கம்பெனியில் இருக்குன்னா, நான் அடிஷ்னலாக நான் ஐஎஸ்ஓ 27K இப்போ நான் ஏஐ வச்சு நான் பண்ண போகிறேன், டூல்ஸை இதெல்லாம் பண்ண போகிறேன்னா 42,000 அந்த மாதிரி. இது வந்து உங்களுக்கு கஸ்டமர் பேஸ்க்காக ஐஎஸ்ஓ பண்ணுவீங்க. இது உங்களுக்கு வந்து என்னோட கம்பெனியும் இந்த இதில் இருக்குங்கிறத காட்டுறதுக்கு, எனக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிட் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங் பண்ணுறதுக்கு ஜெட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ.